ஆந்திரா ஸ்ரீகாக்குளம் மாவட்டத்தில் சுவாமி வெங்கடேஸ்வரர் கோயில் உள்ளது. கோயிலுக்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வது வழக்கம். இன்று இம்மாத ஏகாதசி பண்டிகையொட்டி சிறப்பு பூஜைகள் நடந்தது. கோயிலில் 3000 பேர் வரை மட்டுமே கூட முடியும். ஆனால் இன்று சனிக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி 25,000த்திற்கும் அதிகமானோர் தரிசனம் செய்ய வந்தனர். இடப்பற்றாக்குறை காரணமாக கூட்ட நெரிசலில் சிக்கினர். நேரம் செல்ல செல்ல தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பலர் மயக்கமடைய துவங்கினர். அப்போது எதிர்பாராத விதமாக அங்கிருந்த தடுப்பு கம்பி விழுந்தது. இதில் கூட்டமாக ஒருவர் மீது ஒருவர் விழும் சூழல் உருவாகியுள்ளது. போராட்டத்திற்கு பின் அனைவரையும் மீட்டு அங்கிருந்தவர்கள் வெளியேற்றினர். பலர் உள்ளே சிக்கி பேச்சு மூச்சின்றி கிடந்தனர். மூச்சு திணறல் ஏற்பட்டு பெண்கள், குழந்தைகள் உட்பட 9 பேர் இறந்தது தெரியவந்தது. காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பலி எண்ணிக்கை மேலும் உயர வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ఇక్కడే ఈ సేవలు ఉన్నవి అక్కడ మీరు పక్కన చూడబోతు 500 ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இறந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து சம்பவம் குறித்து விசாரணை நடத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். தனியாருக்கு சொந்தமான இக்கோயில் ஓராண்டுக்கு முன்தான் கட்டப்பட்டது. பக்தர்கள் கூடியிருந்த பகுதியில் கட்டுமான பணிகள் முடிவடையாமல் இருந்தது. கோயில் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதி ஒரே இடமாக இருந்ததால் நெரிசல் அதிகமானது எனவும் கூறப்படுகிறது. முதற்கட்ட விசாரணை துவங்கியுள்ளது.